ஸோ ஹலோ, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Fallout 84 கேமோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் தான் இனிமேல் நம்ம வந்து கண்டினியூஸாக போட போகிறோம். Fallout 84 அண்ட் ரோப்ளாக்ஸ் இந்த ரெண்டு கேம் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த Fallout 84 கேம் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கேமில் வந்து கேரக்டர்ஸ், படீஸ், வெப்பன்ஸ், நியூ வெப்பன்ஸ், புதுசாக கொஞ்சம் மேப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேம் பற்றி தெரியாதவங்களாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன், இப்போ கம்பேக் கொடுத்துட்டேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் நான் வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட் வந்தாச்சு. இதான் வந்து இந்த கேமோட ட்ரைனிங் கிரவுண்ட். ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், லைட்டாக கோல்டு, அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேமோட ட்ரைனிங் கிரவுண்ட் கைஸ். இதுதான் நான் சொன்ன படீஸ், அதாவது போக்கிமான் மாதிரி பவர் கொண்ட படீஸ். ஒரு படீஸ்க்கும் ஒரு பவர் இருக்கும். போக்கிமானே வாயில வருது, ஏன்னா பார்க்க போக்கிமான்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஒரு டைப்பான போக்கிமான். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கல இந்த பெட்டல் பெப்பர், இந்த படியை பற்றி நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் நம்ம கையில் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு க்யூப் மாதிரி. இந்த க்யூப் எடுத்து உங்களுக்கு தேவையான படி மேலே நீங்கள் தூக்கி போடலாம். இந்த படிஸ்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளேயே ரேண்டமாக ஒரு பிளேஸில் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படி தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி பார்க்கும், எங்கேயாவது சுற்றி பார்க்கும். சுற்றி பார்த்தோன்னா டக்குன்னு இப்படி பண்ணி நம்மளை சுற்றி எத்தனை எனிமீஸ் இருக்காங்கன்றதை ஸ்கேன் பண்ணி சொல்லிவிடும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் லிமிட் தான், கொஞ்சம் தூரத்துக்கு தான் சொல்லும். அதே வந்து இது பேர் வந்து சூப்பர். அதாவது ஒரு நார்மல் படிக்கும் அதோட பெஸ்ட்டு வெர்ஷன் இருக்கும். இது வந்து நார்மல் வெர்ஷன், இது வந்து பெஸ்ட்டு கோல்டன் வெர்ஷன். அது மாதிரி ரெண்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே பவர் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் தூரமாக ஸ்கேன் பண்ணும், நல்லா பவராக ஸ்கேன் பண்ணும். அந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க லாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் இருந்தாங்களோ அதுதான் காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூமெண்ட்ஸையும் காமிக்கும், எங்கெங்கே போகிறாங்க, எங்கெங்கே நகுறாங்கன்றது. சரி வாங்க அடுத்த படியை பற்றி பார்க்கலாம். அடுத்து இந்த படியோட பேர் வந்து மோர்டோஃபோக். இந்த படி தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இது எடுத்துக்கிறேன், நார்மல் பவர் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படி எடுத்த உடனே இந்த மாதிரி கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருளாக மாறிக்கலாம் கைஸ். இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து என்னை ஒரு எனிமி துரத்துறான்னு வச்சுக்கலாம், நமக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ எனிமி என்னை துரத்துறான், அந்த படி நான் இப்படி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் ஒரு போஸ்ட் கம்மாக மாறிட்டேன் பாருங்கள். நான் வந்து வேணுன்றதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிட்டு இப்படி நின்றுட்டேன்னா இங்கே ஒரு போஸ்ட் கம் தான் இருக்குன்னு நினச்சா அவனுங்க போயிடுவானுங்க. நம்ம அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துக்கலாம், அந்த எனிமி போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேன்சலை கொடுத்து வெளியே வந்துடலாம் அந்த படியிலேருந்து. இதோட வெர்ஷன் தான் இது வந்து சூப்பர் வெர்ஷன். இது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ரொம்ப டைமிங்கில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா பக்கத்துலேயே ஒரு பொருள் இருக்குது, இதுவாகவே நான் மாறிட்டேன். பாருங்க, இப்போ வந்து யாராச்சும் எனிமி தான் வச்சுக்கோங்க, நான் இங்கே இப்போ இப்படி இருக்கேன்னா எவ்வளோ ஜம்ப் பண்ணி போகலான்னு பார்ப்பானுங்க. அப்படியே நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டு அடிச்சிடும் அவனுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படியோட பவர். இது பேர் வந்து மோர்டோஃபோக். சரி வாங்க டக்குன்னு அடுத்த படியை போய் எடுக்கலாம். ஐயோ ஓடமுடியலன்னா கூட இதில் இருந்தால் இங்கே பாருங்கள், கீழே வந்து நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா உட்கார்ற பட்டன் இருக்கும், இப்படி உட்காந்துக்கலாம். அதாவது நீங்கள் ஓடும் போது இந்த மாதிரி சறுக்கிற பட்டன் இருக்கும், இப்படி சறுக்கி கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இதுதான் வந்து நார்மலான ஒரு விஷயம். சரி வாங்க அடுத்த படி பற்றி பார்க்கலாம். அடுத்த படி 2 படி எடுத்தாச்சு. ஒரு படி தான் 2 பவர். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கி கைஸ். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஒரு கிரெனேட் மாதிரி போய் வெடிக்கும். இங்கே பாருங்கள் வெடிக்குதா, இந்த மாதிரி கிரெனேடாக போய் வெடிக்கும். இது வந்து நார்மல் கிரெனேட். அதே இந்த சூப்பர் இதை போட்டிங்கன்னா, இதோட பெஸ்ட் வெர்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா சதறி தனித்தனியாக நிறையா வெடிக்கும். இதுதான் பவர், சிம்பிள் தான், ஆனால் டேமேஜ் வந்து செமையாக போகும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி. பேர்லேயே இருக்குது ஸ்மோக்கின்னு, பேர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கை க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு எனிமியை நான் துரத்திட்டு வரேன்னா டக்குன்னு இந்த ஸ்மோக்கை போட்டு நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். இது வந்து நார்மலான ஸ்மோக், கொஞ்சம் இதில் தூரத்தில் தான் இருக்கும். இந்த ஸ்மோக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டூம் மாதிரி க்ரியேட் ஆகுதுன்னு. இங்கே நீங்கள் போட்டு வந்து உள்ள ரிவ்யூ கூட பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு யூஸ். இந்த படி ஃபைட் எடுக்கும்போது கூட உங்களுக்கு ரிக்கவரி பண்ணணும், மெடிக்கேட் போடணுன்னா அதை டக்குன்னு யூஸ் பண்ணி நீங்கள் மெடிக்கேட் போடலாம். எனிமி கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பான், அப்போ நீங்கள் வந்து உங்களோட பவர் யூஸ் பண்ணி அவனை அடிச்சிடலாம். சரி நெக்ஸ்ட் படியை பற்றி பார்க்கலாம். இந்த படியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவீக்கி. இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இது மாதிரி வந்துருங்க. இதில் வந்து நீங்கள் இப்படி பறந்து போகலாம், அவ்வளோதான், சிம்பிள். இங்கேருந்து இப்போ நான் ஒரு டிஸ்டன்ஸுக்கு பறக்கணுன்னா இப்படி பறக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டேரெக்ஷனில் வச்சிட்டிங்கன்னா அந்த டேரெக்ஷனில் நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணாலும் திரும்ப முடியாது. ஒரு டேரெக்ஷன்லேயே தான் இருப்பீங்க. அதே இதோட பெஸ்ட்டு வெர்ஷன், அதாவது கோல்டன் வெர்ஷன். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இப்போ நான் அந்த இடத்துல இதை வைக்கிறேன்,
ஓகே, இந்த இடத்த பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நான் இதை வைக்கிறேன்னா இது எப்படி கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ சும்மா ஒரு பிளேஸில் இப்படி பறக்கிறேன். தேவையான டிஸ்டன்ஸில் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மூவ் பண்ணுற பாருங்க. நான் எங்கேயோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்களா, எங்கேயோ வந்துட்டேன். அதுமாரி எனிமி மேலே நீங்கள் வச்சு இடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேமேஜும் போகும். இது வந்து ஒரு நல்ல பவர். இது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஃபைட்டில் இருக்கீங்க, திடீர்னு எனிமி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக நிறையா பேர் வந்துட்டானுங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த படியோட பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்நாட்ச் பாம். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கேருந்து அங்கே தூக்கி போடுறேன்னா, இதை நான் தூக்கி போடுறேன்னா அந்த இடத்துல யாராச்சும் ஒரு எனிமி இருந்தானா அவன்கிட்ட இருக்க பெஸ்ட்டு லூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட தரும். அதே தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க எனிமி, நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் லூட் பாக்ஸு எது இருந்தாலும் இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, இது போய் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட தரும். இங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்க கண்ணை எனக்கு இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தருது பார்த்தீங்களா. அவ்வளோதான், இதான் அதோட பவர். சிம்பிள். இதை வச்சு யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஃபைட்டில் நீங்கள் திடீர்னு மெடிக்கிட் இல்லைனா நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எனிமிக்கிட்ட இருக்க மெடிக்கிட் வந்து உங்கள்கிட்ட வந்துடும். இது அதோட பவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிம்பஸ். இது வந்து இதோட பேர் வந்து நிம்பஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராகன் பாலில் பார்த்துருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எஸ், நீங்கள் இதை ட்ராகன் பாலில் பார்த்துருப்பீங்க. இந்த படியோட பேர் நிம்பஸ், ட்ராகன் பாலில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் க்ளவுட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். டக்குன்னு இந்த பவர் யூஸ் பண்ணிட்டு க்ளவுட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பறக்கலாம். உங்கள் டீம்மேட்ஸை கூப்பிட்டு போய் கூட நீங்கள் பறக்கலாம். இதை பறந்து நீங்கள் இப்படி ஏர்லேயே கொஞ்சம் நேரம் சுற்றலாம். திடீர்னு யாராச்சும் அடித்தானுங்கன்னா இதை பூஸ்ட் மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போய் பறப்பீங்க. இது இதோட பவர். இது வந்து நீங்கள் கீழே கிளைட் பண்ணி போகலாம், உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு போகலாம். இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட பவர். அதே கோல்டன் வெர்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் பறக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு தான் பறக்கும், கொஞ்சம் ஸ்பீடில் தான் பறக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பவர்ஃபுல்லான வெர்ஷனுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் போது ஹைட்டாக பறக்குது. இப்படி நான் அந்த பூஸ்டர் இப்படி யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணி சைடில் பறக்கலாம். இது நான் போய் இடிச்சிட்டேன், அதனால தான் காமிக்க முடியல உங்கள்கிட்ட. இருங்க, நான் இன்னொன்று வாட்டி கூட இதை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கேருந்து கூட நீங்கள் அந்த இது டேரெக்ஷன் உங்களுக்கு தூக்கி போட தெரிஞ்சாலே போதும். நீங்கள் பர்ஃபெக்டாக தூக்கி போடலாம். கரெக்டாக தூக்கி போட்டேன்னு தெரில, தப்பாக தான் தூக்கி போட்டிருக்கேன். இருங்க, இன்னொன்று ட்ரை பண்ணலாம். இது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கேருந்து தூரத்துலேருந்து இதை தூக்கி போட்டு. எனக்கு இதை பண்ண வரல, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வரும். இருங்க, லாஸ்ட் ஒரே ஒரு ட்ரை பண்ணலாம். இதில் மட்டும் கரெக்டாக போய் விழுந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தூக்கி போட்டு நம்ம டீம்மேட்ஸை வெறுப்பேற்றலாம். டீம்மேட்ஸ் எடுக்கலான்னு வருவானுங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, திருப்பி யூஸ் பண்ணுறேன் வேணாம். டக்குன்னு ஒரு எனிமி அடிக்கிறானா அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே போயிட்டு டக்குன்னு இப்படி போயிட்டு டேமேஜ் லைட்டாக தான் விழுவும். நீங்கள் இப்படி பறந்துடலாம். இதை யூஸ் பண்ணி இப்படி பறக்கலாம். நான் கொஞ்சம் நேரமே பறக்கலாம். சரி வாங்க, இதை பற்றியே காமிக்காமல் நம்ம அடுத்த படிக்கு போகலாம். ஐயோ, போக வேறு லேட் ஆகுது. வாங்க வாங்க வாங்க. ஓகே கைஸ், அடுத்தபடி இந்த படியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமோர்க். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், கிளாமோர்க். இதோட பவரும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி ஸ்மோக் க்ரியேட் பண்ணும். இப்போ நான் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு வால் ஸ்மோக்கு. டக்குன்னு நம்ம எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் அந்த ஸ்மோக் மூலியமாக. இப்போ அங்கே ஒரு எனிமி, அங்கே பார்த்தீங்களா ஆரமாக காமிக்குது, அந்த எனிமிக்கிட்டேருந்து நம்ம வந்து ஸ்மோக் யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கலாம். அதே இது கோல்டன் வெர்ஷனு. இது கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தூரமாக போகுது பாருங்கள், எவ்வளோ தூரமாக போகுது பாருங்கள். இப்போ வந்து அங்கே லாங் ரேஞ்சில் ஒரு எனிமி இருக்கான். நீங்கள் வந்து இங்கே டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணலான்னு பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாலில் வந்து தெரியவே தெரியாது எனிமிக்கு என்னடா இங்கே பண்ணுறான் அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என்னடா இவன் ரிவ்யூ பண்ணுறானா ஏதாச்சும் பண்ணுறானா அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கலாம். அதே நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம், என்னென்ன நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து பாண்டா படி. இது வந்து இதோட ஒரிஜினல் நேம் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். இதோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா பான். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு இடத்துல தூக்கி போடணும்னா அதே அந்த ஸ்நாட்ச் பான்னு சொல்லி ஒரு பவர் பார்த்தீங்களா, அதே மாதிரி பவர் தான் இதுவும். இது வந்து இந்த பேக் பேக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான லூட்ஸ் எல்லாம் எடுத்து தரும். இங்கே பாருங்கள், முக்கியமான மெடிக்கிட்ஸ். இந்த மாதிரி மெடிக்கிட்லாம் நமக்கு லாஸ்ட் ஜோனில் ரொம்பவே தேவைப்படும். இது வந்து எடுத்து தரும். அது மாதிரி ஸ்டாக்கு, எஸ்எம்ஜி இதெல்லாம் எடுத்து தரும். இதுதான் இதோட இன்னொன்று பவர். இங்கே பாருங்கள், ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு எல்லாமே எடுத்து தருங்க. இது வந்து ஒரு நல்ல பெடியோட பவர். நல்ல பவர். அடுத்து வந்து பார்க்க போகிற பெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளாட் ஃபிஷ்ஷு. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீன் மாதிரி இருக்கும் பார்க்க. இது நீங்கள் தூக்கி இப்படி இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீம்மேட் யாராச்சும் ஒருத்தர் இங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே மாட்டிப்பீங்க. இப்படியே இது ஸ்லோவாக ஏதாச்சும் ஒரு எனிமி மேலே பட்டுச்சுன்னா
அப்படியே ஸ்லோவாகி ஹெல்த்தும் உங்களுக்கு போகும். இதுதான் எனிமிக்கும் போகும், நம்ம டீம்மேட்ஸ்க்கும் போகும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் ஜோனில் நல்லாவே தேவைப்படும். ஸோ நம்ம வந்து பார்க்க போகிற நெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா ஸ்லைடர். இந்த படியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஜிப்லைன் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கேன். என் டீம்மேட்ஸ் வந்து பேக்கப் கூப்பிட்றானுங்கன்னா, இப்போ என் டீம்மேட் அங்கே இருக்கானா நான் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், இது அங்கே பறந்து போதா, பறந்து போனோன்னே எனக்கு இங்கே ஒரு ஜிப்லைனை உருவாக்கி கொடுத்துரும். நான் அந்த ஜிப்லைனில் வந்து இல்லை இப்படி பறந்து போயிட்டு என் டீம்மேட்ஸ்க்கு போய் கார் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கரெக்டாக எங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு எனிமேட்சாலும் திருப்பி நீங்கள் இதுக்குள்ளே பறந்து கூட போய்க்கலாம். இதுக்கு ஒரு லிமிட் தான். ரொம்ப தூரம்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஓரளவு தூரத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க படி. இன்னும் கொடுக்காத படிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 படி இருக்குது. அந்த படியை பற்றி நம்ம பார்க்கலாம். படி பேர் வந்து ஜெஃபி. பார்க்க வந்து யானைக்குட்டி மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த படியோட லுக், இப்படி தான் இருக்கும். இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காற்றடிக்க வைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வர ஒழுங்காக கிடைக்கல கைஸ். ஓகே, நெட்வொர்க் கிடைக்கிது, லைட்டான வெளியே வந்தோடனே கிடைக்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏதாச்சும் ஒரு எனிமி இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. எனிமின்னு இல்லை, நம்ம டீம்மேட்டு நம்மளே இருந்தால் கூட இது பார்த்திங்கன்னா அந்த காற்று நம்ம அப்படியே பறப்போம். இதுதான் அதோட பவரு. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பவர் சொல்லப்போனால். இதை வச்சு தான் நான் நிறையா மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். லைட்டாக நெட்வொர்க் கிடைக்கல. ஓகே, பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நான் நிறையா மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். ஒரு எனிமி வந்து இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அடிச்சுட்டு ஜோனுக்குள்ளே போயிடும். அந்தளவுக்கு ஒரு நல்ல பவர். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட நார்மல் வெர்ஷனு. இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வெர்ஷன் இருக்குது. எனக்கு இந்த மேட்ச்சில் வந்து கிடைக்கல, கிடச்சதை நான் காமிச்சிருப்பேன். எனக்கு கிடைக்கல அந்த கோல்டன் வெர்ஷன். அந்த கோல்டன் வெர்ஷனோட பவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே பவர் தான். கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக பறக்க வைக்கும், அடிச்சுட்டு போயிடும். ஆடி வாசம் காற்று மாதிரி நல்லா பவர்ஃபுல்லாக அடிக்கும். அதுதான் இதோட பவரு, அந்த கோல்டன் இதோட பவரு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த படியோட பவர் நம்ம பார்க்கலாம். பார்க்க போகிற படி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. இந்த கதை ஓப்பன் பண்ணால் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற படியோட பேர் என்னன்னு தெரியும், என்ன படின்னு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்டர் ஹவுண்ட் கைஸ். இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி இது வந்து ரேர் படி, மித்திக் படி, மித்திக் படி ரெட் கலரில் அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மித்திக் படி. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான இடத்துலலாம் கிடைக்காது, இந்த மாதிரி ரேரான இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது எங்கே கிடைக்குன்றத அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2ல் வந்து சொல்கிறேன். இது மாதிரி வந்து ஒரு 2 படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்ம் எக்ஸ்பிரஸ். இந்த படியும் வந்து பவர்ஃபுல்லான படி தான். இந்த படியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பான் ஆக போகுது. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். இந்த படி இப்போ நான் கையில் வச்சுருக்க படியோட பவரை வந்து நான் பார்த்திங்கன்னா கீழே போய் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டு, ஒரு பறக்கும் ஐலாண்டு. இந்த ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்க முடியாது. ஓகே, மேப் வந்துருச்சு. இருங்க, அந்த ஐலாண்டை விட்டு நம்ம வெளியே போய்ட்டுருக்கோம், அதுதான் அந்த மாதிரி இது காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த பட்டர்ஃப்ளை இருக்க இடத்த நோக்கி தான். பட்டர்ஃப்ளை படி. ஓகே, பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை படி இருக்க இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அது நமக்கு இப்போ தேவைப்படுது, ஏன்னா அப்போ தான் வீடியோவில் காமிக்க முடியும். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்க படியோட பவரை காமிச்சிடலாம்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்க படியோட பவரை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இங்கே இது யூஸ் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணோன்னே பார்த்திங்கன்னா மேலே இடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பார்த்திங்களா இது வந்து லாஸ்ட்டு ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பவர். நமக்கும் அப்போ டேமேஜ் விழுவும், எனிமிக்கு டீம்மேட்க்கு எல்லாருக்குமே டேமேஜ் விழுவும், இந்த ஜோனில் இருக்க எல்லாருக்குமே டேமேஜ் விழுவும். இதுதான் அதோட பவர். இது சரியான பவர். லாஸ்ட்டு ஜோன் ஃபைட்லலாம் இது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு பெரிய விஷயம் அது கிடைக்கிறது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஸ்கைலேண்டுக்கு போய் தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஜோன் இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஜோனுக்கு ஒரு 2 ஜோன் இல்லை ஒரு ஜோன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேரான படிஸ் எல்லாமே விட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே இந்த மாதிரி ரேரான படி வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீங்கள் வந்து இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனிமி எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்துடணும், அதுதான் ஒரு விஷயம். பாருங்கள், நான் கன்று கூட எடுக்காமல் உங்களுக்காண்டி வீடியோக்காண்டி இதை போய் தேடிட்டுருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து போயிட்டுருக்கோம். இது வழியாக வழி இருக்குன்றதை நம்புகிறேன். பின்னாடி வழி இருந்தால் அசால்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். டீம்மேட் எனிமி அடிச்சிட்டானா சொல்லி முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா பார்த்து தான் நம்ம போகணும் இப்போ. ஏன்னா நம்மகிட்ட கன்று வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கன்று தான் இருக்குது. ஓரளவு நல்ல கன்று, மீடியமான சொல்லக்கூடிய கன்.
ஓகே, அந்த மாதிரி கன் தான் இருக்குது. கன்னுக்காண்டி வீடியோ, கேரக்டரோட பவர்ஸ், வெப்பன்ஸ், இது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க மறக்காமல். இப்போ நம்ம அந்த படியை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறோம். வந்தாச்சு பார்த்தீங்களா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் இங்கேருந்து என்னோடய த்ரோயிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ இது வந்து கிடச்சிருச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்திக் படி தான். இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சா கரெக்டாக இருக்காது. இங்கே நல்ல எனிமி இருக்கிறதாண்ட போய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜோனில் இதுவும் கிடச்சிச்சுன்னா இது ஒரு வட பிரசாதம். இது கிடைக்கிறதுக்கு வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். என்ன மாதிரி லக்கி பர்சனாக இருக்க வேண்டும். சரி, இந்த வருஷமாச்சும் நம்ம லக்கியாக இருக்கணும் வேண்டிக்கோங்க எல்லோரும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும். நீ நினைக்கிற விஷயமெல்லாம் நடக்க வேண்டும். இதுதான் ஓகே என்னோடய ஆசை. ஐயோ, நான் கேமுக்கு விளையாடுறது ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே. அங்கே ஒரு எனிமி ஸ்குவாட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் லாஸ்ட் ஜோனில் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சாவ சான்ஸ் இருக்குது. ஆனால் எனிமி சாவ நிறையாவே சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அதை தூக்கி போடுறேன் பாருங்களேன், ஒன்று நடக்கும். பாருங்கள் தம்பி, இவ்வளோ தான் தம்பி. இப்போ பாருங்களேன், எதுவுமே நான் இப்போ பண்ணல. இப்போ அந்த படி இப்போ அங்கே இருக்குதா. இப்போ பாருங்கள், சூறாவளி காற்று அடிக்கும் பாருங்கள். ஒரு சூறாவளி கிளம்பி எதே பார்த்தீங்களா, சூறாவளி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் பறக்கிறோம், பரவாயில்ல. இனிமையும் பறப்பான். கீழே இந்த பார்த்தீங்களா, பறக்கும் போதே டேமேஜ் விழுவும். இப்போ வந்து லாஸ்ட் ஜோனில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி லாஸ்ட் ஜோனுக்கு வெளியே அடிச்சிருவோங்களே. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேஞ்சர். இது பார்த்திங்களா, லோட் ஆகிட்டு ஒரு வாட்டி உங்களை பறக்க விடும். இது பறக்கும் போதெல்லாம் நீங்கள் இது பண்ணணும். ஸோ இது வந்து லாஸ்ட் ஜோனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் அங்கே கிங்கே. ஆனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடணுன்னா ஒரு பேக்கப் பண்ணி ஒரு வீடாண்ட இந்த மாதிரி ஒரு இடத்தாண்ட வந்து வந்துடணும். ஓகே, க்ளோன் வந்து டிஸ்பர்ஸ்டு. எவனோ ஒருத்த க்ளோனை சைக்ளோனை சுட்டான் போல். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர், இந்த படியோட பவர். ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற படி வந்து பார்த்திங்கன்னா டைம் டாமினேட்டர். கைஸ், நான் ஒரு படின்னு சொன்னேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 படி ரிமைனிங் இருக்குது. ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல இந்த படி கிடைக்கிறது ரேரு மித்திக் படி அப்படின்னு. என்னால் அந்த படி நான் நிறையா மேட்ச் போய் பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, ரேராக தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா மேட்ச் என்னைக்காச்சும் விளையாடும் போது அது மாட்டுச்சுன்னா உங்களுக்கு அதை பவர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் விளையாடும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த படியை. வாய் வளருது. ஸோ டக்குன்னு சொல்லி முடிச்சேன்னா இந்த படியோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் தான் கிடைக்கும் மித்திக் படி. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜோனுக்கு வெளியே வச்சு, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் இருக்கீங்க, பார்த்தீங்கன்னா டீம்மேட்லாம் சும்மா வெறியாக இருக்கானுங்க. ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்தளவுக்கு வெப்பன் சண்டை போடுற அளவுக்கு இது இல்லைனா இந்த படி உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படியை வந்து அவுட் ஆஃப் ஜோனில் தூக்கி போடணும். அவுட் ஆஃப் ஜோனில் தூக்கி போட்டதுக்கப்புறம் ஜோன் வந்து மூவ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த இடத்துல தூக்கி போட்டிங்களோ அந்த இடத்துக்கு மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ எனிமீஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் ஜோனுக்கு போயிடானுங்க, நீங்கள் வந்து ஜோனுக்குள்ளே வந்துடுவீங்க. இது வந்து ஒரு நல்ல பவர் யூஸு, ஒரு நல்ல படி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த மித்திக் படி. ஸோ த லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் அண்ட் த பெஸ்ட் படியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த படி வந்து இந்த படி தான் கைஸ். இந்த படியோட பேர் வந்து பஸி. இதை நான் ஏன் லாஸ்ட்டாக காமிக்கிறேன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமையான படி. இந்த படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டீம்மேட்டை சும்மா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த படியோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் பஸி, சூப்பர் பஸி இருக்குது. ஃபஸ்ட் நார்மல் பஸியை காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்டர்ட் அதாவது நார்மல் பஸியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஒரு எனிமி இருக்கான்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து எனிமி வந்து நம்ம டீம்மேட்டை அடிச்சிட்டான். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டை அடிச்சிட்டான் அப்படின்னா இந்த படி வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் டீம்மேட்டை பார்த்து எய்ம் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டீம்மேட்டோட லூட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள்கிட்ட வந்துடும். லூட் பாக்ஸ் வரனால என்னடா அது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லூட் பாக்ஸ் உங்கள் டீம்மேட்டோட லூட் பாக்ஸ் கிட்ட நின்றே ரிவ்யூ பண்ணலாம். உங்கள் ரிவ்யூ பண்ண மிஷின்லேயும் பண்ணலாம், லூட் பாக்ஸ் கிட்ட இருந்தும் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருத்தரை மட்டும் தான் தூக்கிட்டு வரும். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பர் பஸி, கோல்டன் பஸி, அதாவது கோல்டன் பஸி இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த தூக்கிட்டு வர முடியும். கொஞ்சம் டிஸ்டன்ஸு கொஞ்சம் தூரமாக இருக்கும். அவங்களோட இதை வந்து யூஸ் பண்ணி பவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதோட பவர் யூஸ் பண்ணி நம்ம அவங்க 2 பேர் லூட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சேஃபாக வந்து உட்காந்து ரிவ்யூ பண்ணிடலாம் அவங்கள. ஸோ இதுதான் நம்ம படி கலெக்ஷன். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் நான் சொன்ன படிஸ். எல்லா படியும் மிஸ் பண்ணாமல் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு படியோட பவரை தப்பாக சொல்லியிருந்தேன், மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து படிஸ் கலெக்ஷன்.
இந்த படிலாம் நீங்கள் மேட்ச்சில் யூஸ் பண்ணி வின் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேம்லேயே ஒரு முக்கியமான விஷயத்தில் இது ஒன்று படிஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ், வெப்பன்ஸ் இது ரெண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். மேப் பற்றி பார்க்கலாம். எல்லாருமே அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவே ரொம்ப லாங்காக போயிருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வந்து இந்த வீடியோ இது முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு வந்து பக்காவாக எல்லாமே சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய். அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக தொண்டை கட்டிச்சு, அதனால தான் வீடியோ வந்து இதாகிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே கோல்டுன்னு, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. சரி ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க ஃபேமிலியோட. கேமே விளையாடாதீங்க, வெளியே போய் விளையாடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி ஓகே, வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணலன்னா உங்கள் தலையில் வந்து பலி விழுந்துடும் இன்றைக்கி. அதுதான் சொல்ல முடியும். பொங்கல் முடிஞ்சோடனே, இது நல்ல நாள் முடிஞ்ச உடனே உங்கள் தலையில் பலி விழுந்துடும். அதனால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி, பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஸோ பாய் கைஸ், பாய் பாய் பாய்.